இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி உயிர் தான் போகணும்னா என் உசுரை எடுத்துக்கோங்க, என் உசுரை எடுத்துக்கோங்க. டேய், டாக்டரே ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வீராவோட உடம்பை ஏத்துக்கல. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நாங்க எல்லாருமே உயிரை கையில புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு மேஜிக் நடந்த மாதிரி ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுச்சுடாங்க. வீரா கண்ணை முடிச்சிட்டா, குணமும் ஆயிட்டா. நான் உன்னை விட்டு முழுசா போயிருவேன்னு நினைச்சியா? ஏய், டே, இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். அவளை காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இது என்னால நடந்துச்சுன்னு நீ நினைக்கிறியா? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ நல்லது நினைச்ச, அதனால உனக்கு நல்லது நடந்திருக்கு. நீ எப்ப உனக்கு தேவையான ஒரு வரத்தை இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தினியோ அப்பவே அந்த வரம் உன்னோடதாயிடுச்சு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற உயர்ந்த குணம் இருக்கிற யாரையும் கடவுள் கைவிட மாட்டாரு. கஷ்டங்கள் வரலாம் போகலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. தைரியமா இரு, உன்னோட எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீ குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வ. திருச்சிற்றம்பலம். நீ ஏன் இங்க வந்து நின்று இருக்க? அதான் எல்லாமே சரியாயிடுச்சுல. இது ஒரு சின்ன கட்டு தான், மற்றபடி நான் இப்போ கம்ப்ளீட்லி ஆல் ரைட்ரா. இப்ப நீ வேணான்னு நினைச்சு ஒதுங்கினீன்னா மத்த எல்லாரும் நம்ம பயந்து போய் தான் ஒதுங்கிட்டோம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைப்புக்கெல்லாம் நம்மளே இடம் கொடுக்க கூடாது. நீ தைரியமா போய் நில்லுனா நம்ம தான் ஜெயிப்போம். போ. அப்பா, எனக்கும் அதான் தோணுது. நம்ம விட்டு கொடுக்க கூடாதுப்பா. இது நம்ம குடும்பத்தோட கௌரவம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நீங்க தான் அந்த சங்கத்தோட தலைவரா இருக்கீங்க. எப்பவும் அதே பொறுப்புல நீங்க இருக்கணும்ப்பா. அதெல்லாம் நாமினேஷன் பண்ணி தான் ஆகணும். சும்மா எல்லாம் விட்டு கொடுத்து போக முடியாது. நம்மள்ட்ட இப்ப பண காசு கம்மியா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை இருக்குது. நான் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுனா. சரி. டேய், அப்பா சரின்னு சொல்லிட்டாரா? அப்படியே பேசி முடிச்சிடலாம். அதான் சௌரியமா. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். சரிங்கண்ணே, நீங்க பார்த்து பேசி முடிச்சிருங்க. நான் அப்புறமா வந்து கேட்டுக்கிறேன். சரிங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்களா? சரி சார், சரி சார். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சங்கத்தோட தலைவர் அவரு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அஃபிஷியலா. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே சார். அது நாங்க சொன்னோமே, யாரும் சொல்லலையா? நானே இன்னொருத்தர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இது எந்த மாதிரி நடைமுறைனா? தம்பி, இது அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நேத்து தான் முடிவு பண்ணோம். நம்ம சங்கத்து பொருளாளர்கிட்ட சொல்ல சொன்னோம். அவரு மறந்துட்டார் போல இருக்கு தம்பி. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. தப்பு பண்ணா தப்பா தான் சார் எடுத்துக்க முடியும். டேய் கார்த்தி, அமைதியாரு. பரவாயில்லப்பா, நான் மனு தாக்கல் பண்ணணும். பண்ணலாங்க. ஃபார்ம் கொடுங்க.
அந்த ஃபார்ம் எடுங்க. இந்த தரேன். மாறா, பாத்தியாடா அவளுக்கு திமிர? இதுல நம்ம தோத்துறவே கூடாதுடா. என்ன ஆனாலும் சரி, அப்பாவை ஜெயிக்க வைக்கிறோம். டேய், எலெக்ஷனுக்காக யாருக்கிட்டையும் வன்மத்தையோ வம்பையோ வளர்த்துட்டு இருக்க கூடாது. கவனமா இருக்கணும். வாடா, கிளம்புவோம். வாடா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? உட்காருமா. டேய், அவ எதுக்குடா மார்த்தாண்டத்தை பார்க்க போனா? எதுக்கு பார்க்க போவா? நம்மள எலெக்ஷன்ல இப்படியாவது தோக்கடிக்கிறதுக்காக திட்டம் போடுறதுக்காக போயிருப்பா. உன் திட்டம்லாம் நல்லாதாம்மா இருக்கு. ஆனா அது ஈஸியான காரியம் இல்லையே. ஈஸி இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். திறமையும் செல்வாக்கும் இல்லாதவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இவ்வளோ பணமா? அவ எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவா. அவளை உழைச்சு சம்பாதிக்கிறா. எல்லாம் நம்ம பணமாச்சு. நெத்தி வேர்வை சிந்தி உழைச்சா தானே அந்த வழி தெரியும் அவளுக்கு. பணத்தோட மதிப்பு எனக்கும் தெரியுமா. நான் பார்க்காத பணம் ஒண்ணும் இல்ல. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது தான். ஜெயிச்சுதான் ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. சிக்கிறீங்க. டேய், நான் மார்த்தாண்டம் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. நம்ம ஆளுங்க எல்லாத்திட்டையும் சொல்லி வை. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருன்னு. இந்த தடவை நம்ம காவேரி டெக்ஸ்டைல்ஸ் புது ஓனர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். செஞ்சிடலாண்ணா. யாராவது உள்ள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்தா மனசு மாறிட மாட்டீங்களே? அவன்லாம் மாற மாட்டான். டேய், மாற மாட்டான்னு முடிவு பண்ணிட்டு இப்படி தயங்கி நிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அவகிட்ட. ஏய், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் பேச போறீங்களா? என்னென்ன செய்யணும், எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ தாமா ஜெயிக்கிற. நான் பாத்துக்கிறேன்.